श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். எம் சந்நியாசமிதி பிராகுः யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ சந்நியஸ்ய சங்கல்போ யோகி பவதி கஷ்சன. எம் சந்நியாசமிதி பிராகுः யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ சந்நியஸ்ய சங்கல்போ யோகி பவதி கஷ்சன. இந்த 2வது ஸ்லோகத்துலேயும் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டார். பாண்டவ அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு எந்த எதை சந்நியாசம் என்று பிராகுஹு கூறினார்களோ அதை யோகம் என்று வித்தி அறிந்து கொள். அது பெரிய யோகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஏனெனில் அசந்நியஸ்த சங்கல்பத்தை துறவாதவன் கஷ்டன எவனும் யோகியாக ஆக முடியாது. அதாவது எல்லா விஷயங்களையும் தனக்கு வேணும், இது வேணும், அப்புறம் அதற்கு தொடர்புடையது, அதற்கு மேலும் மேலும் இன்னும் சில செயல்களும் தேவை அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கான்னு சொன்னால், அதுபோல் விடாமல் தனக்கு தேவைகளை மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன இருக்கும்? விடுபட வேண்டும், இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்ற பிராகுஹு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம எதை சொல்கிறோமோ அதை யோகம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எது சந்நியாசமிதி அப்படின்னு சொன்னால் அது யோகம் என்று சொன்னால் அந்த யோகத்தை சங்கல்பத்தை துறவாதவன் சங்கல்பத்தை விட்டொழிக்க வேண்டும். ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசைக்கு எது ஆரிஜின் ஆஃப் லைக்கிங்ஸ் எங்கே இருக்குது, ஆரிஜின் ஆஃப் நீட்ஸ் எங்கே இருக்குது, ஆரிஜின் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா அதனோட ஆரிஜின் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சோர்ஸை தெரிஞ்சுனுட்டமான அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணும். அதனால் என்ன பண்ணோம்? சங்கல்பத்தையே விட்டுவிட்டா இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஈடுபாடு இருக்கே, அந்த ஈடுபாடையே நிறுத்திட்டா அந்த ஆசை என்ன பண்ணோம்? மேலும் மேலும் முளைத்து எழாது. அதனால் சங்கல்பத்தை விட்டவன் என்ன ஆகும்? அவனுக்கு யோகின்னு பேர். சங்கல்பத்தை துறவாதவன் கஷ்டன ஒருபொழுதும் யோகியாக மாற முடியாது. என்ன சங்கல்பம் தேவையோ அதற்கு மனம் ஈடுபாடு இருக்கக்கூடாது. சங்கல்பத்திலேருந்து விட்டு வெளியில் இது வேணும் அது வேணுன்றது ஆசையை என்ன பண்ணும்? அந்த கரணத்தை அடக்க வேண்டும். துறப்பதுவே தேவை அப்படின்றத தெரிஞ்சு எந்த துறவினும் நன்று எந்தாய். எல்லாமே என்ன இருக்கணும்? அந்த சங்கல்பத்தை விட்டு விலகி வந்தால்தான், சங்கல்பத்தை துறந்த பிறகுதான் அவன் யோகியாக ஆகுவதற்கே முதல் படியில் நடக்க முடியும் அப்படின்றது பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.